சரி, ஓகே. இங்க பாருங்க. இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு, இப்ப சகீலா சிஸ்டர் சொன்ன மாரி தான். நீங்க வந்து பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு நெனச்சு நீங்க ஓடுனீங்கன்னா, பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிருவீங்க. ஓகேவா? நமக்கு இதுல என்ன வேணும் இலக்கு அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவா இருக்கணும். பிரான்ஸ் குவாலிஃபை பண்றதுக்கு எப்படி வேணா பண்ணலாம். நம்பளே வந்து பல்க்கா வந்து 1000 பிவி, 2000 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஈஸியா குவாலிஃபை பண்ணலாம். இல்லன்னா வந்து 500, 1000 பிவி வந்துச்சுன்னா, மீதி 500, 1000 பிவி பல்க்கா பண்ணாலும், இல்ல யாரையாவது ஒருத்தர பல்க் ப்ராடக்ட், பெரிய ப்ராடக்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சா கூட அந்த பிவி வந்துரும். நம்ம பிரான்ஸ்ன்னு லெவல் ப்ரமோட் ஆயிரும். அதுவா நமக்கு தேவை? நான் எப்பயுமே ஏதாவது லீடர்ஸ் கூட பேசும்போது, லீடர்ஸ் என் கூட பேசுறவங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எப்பயுமே ஒருத்தர்ட்ட பேசுறனாவோ, இல்ல வந்து ஏதாவது லீடர்ஸ்ட்ட பேசுறனாவோ, அவங்க ட்ரெய்னிங்கோட அவங்களுக்கு கீழ எத்தன பேர் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். அவரோட இன்கம் எவ்வளோன்னு நான் கேட்கவே மாட்டேன். அவரோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு நான் கேட்கவும் மாட்டேன். இல்ல வந்து இன்கம் அதிகப்படுத்தணும்னு சொல்லவும் மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? எவ்வளோ பேர் ஆன்லைன்ல வராங்க? இல்ல ஆஃப்லைன்ல கூட யாரையாவது மீட் பண்ணனா கூட, எத்தன பேர் வந்தாங்க இன்னைக்கு? அப்படிதான் கேட்பேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதுக்காக கேட்கிறேன்? நம்மளோட இன்கமே வந்து அதுதான் அ முடிவு பண்ணுமே. நம்மளோட குரோத்தவே வந்து அதுதான் முடிவு பண்ணும். நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்க? நீங்க எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்கங்கிறது இந்த பிசினஸ்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு டைம் எடுப்பீங்க. அது நிரந்தரமா மந்த்லி மந்த்லி வரணும் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் இருக்கணும். டீம் இருக்கணும். ஆர்கானிக்கா நீங்க குவாலிஃபை பண்ணணும். ஒரு டைம் பிரான்ஸ் 2000, 3000 பிவி குடுக்கறது, இல்ல வந்து எந்த ஒரு பெரிய லெவல்ல குவாலிஃபை பண்ணணும்னு நெனச்சு அதுக்காக வந்து பிவிய கொண்டு வந்து குவாலிஃபை பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஓகேவா? எவ்ரி மந்த் நமக்கு அந்த பிவி வரணும் அப்படின்னா டீம் இருக்கணும். எவ்ரி மந்த் அந்த பிவி வந்தா தான் நமக்கு எவ்ரி மந்த் இன்கம் தருவாங்க. ஒரு டைம் குவாலிஃபை பண்ணி அந்த லெவலுக்கு போய் உட்காந்துக்கிட்டு, அதுக்கு அடுத்த மாசம் இன்கம் இல்லைன்னா, யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து அந்த மாசம் ஒரு ரூ. 10,00,000 சேல்ஸ் நடந்தா தான் அந்த ஓனருக்கு வந்து ரூ. 1,00,000 ப்ராஃபிட் நிக்குது அப்படின்னா, அடுத்த மாசம் திரும்ப சேல்ஸ் நடந்தா தானே திரும்ப ப்ராஃபிட் வரும். வெஸ்டேஜ்லயும் அதே மாரி தாங்க. நமக்கு கீழ எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பிசினஸ் நடந்திருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து பிவி வரும். ஒரு மாசம் பல்க்கா நீங்க வந்து மூவ் பண்ணிட்டீங்க. ஒரு 2, 3 பேர வச்சே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தடுத்த மாசமும் அவங்களே அவ்வளோ பிவிக்கு பண்ணிட்டே இருப்பாங்களா? பண்ண மாட்டாங்களே. ஆனா ஒருத்தரால 100 பிவி எவ்ரி மந்த் வாங்க முடியும். புரியுதுங்களா? இந்த இந்த மாரி வந்து டீம டெவலப் பண்ணி, டீமோட குவாலிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும்னு டார்கெட் வச்சா மட்டும் பத்தாது. ஓகேவா? அ நீங்க வந்து பிசினஸ்ல வந்து பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும்னு நெனைக்காதீங்க. நீங்க வந்து எனக்கு கீழ டீம டெவலப் பண்ணணும். இந்த பிசினஸ்ல நான் வந்து டெவலப் ஆகணும். இந்த பிசினஸ்ல வந்து எனக்கு கீழ வந்து டீம உருவாக்கணும்னு டார்கெட் வைங்க. எனக்கு கீழ வந்து 50 பேர் ட்ரெய்னிங் பார்க்கணும். 50 பேர் ஆன் ஆவரேஜ் வந்து ட்ரெய்னிங் ரெகுலரா வரணும். அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வைங்க. அந்த 50 பேர்ல 10 பேர் சூப்பரா பண்ணுவாங்க. எப்படி? 50 பேர் பார்த்தா தான் 10 பேர் சூப்பரா பண்ணுவாங்க. இன்னும் 10 பேர் வந்து ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க. இன்னொரு 10 பேர வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இன்னும் 20 பேர் வருவாங்க, போவாங்க. புது ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ரீப்ளேஸ் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த அந்த டீம வந்து நீங்க உருவாக்குறது தான் உங்க அதுலருந்து நீங்க கரெக்ட்டா அந்த வேலைய பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது அப்படியே மல்டிப்ளை ஆயி போய்க்கிட்டே இருக்கும். அதுதான் டீமே. நானும் அங்கருந்து தான் இந்த இவ்வளோ பெரிய டீம் உருவாக்குனேன். எல்லாரையும் நான் வந்து சேர்த்தி விடல. உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நான் உங்கள்ட்ட பல பேர்ட்ட பேசுனதே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து நீங்க எனக்கு இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க? என்னோட டீம்ல இருக்கிறீங்க. அதுதான் பவர். அதுதான் இந்த பிசினஸே. பிசினஸா பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்குள்ள வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நான் டீம உருவாக்குவேன். எனக்கு கீழ வந்து டீம வந்து பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. அதனால தான் இப்ப சகிலா சிஸ்டர் போன மாசம் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணாங்க. இந்த மாசம் இந்த டிசம்பர்ல இன்னைக்கு டேட்ல திரும்ப பிரான்ஸ் வித் டிபிபியோட குவாலிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. இல்லைன்னா அவங்களால குவாலிஃபை பண்ணியிருக்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து இங்க வந்து இன்கம் வந்து கன்சிஸ்டன்ட்டா வேணும். எவ்ரி மந்த் நமக்கு வேணும். அது குரோ ஆகணும். அதுக்கு டீம் இருக்கணும். அதே மாரி வந்து பிசினஸா பாருங்க. ஓகேவா? நீங்க வந்து இந்த மாசம் இன்கம்க்கு எவ்வளோ வரும்? இந்த மாசம் ஏங்க நீங்க ஒரு பிரான்ஸ்லயோ, சில்வர்லயோ நான் கோடி கோடியா சம்பாரிச்சு இந்த உங்களுக்கு வர அந்த அந்த மாசம் இன்கம் வச்சு உங்க வாழ்க்கையே மாறிடுமா? எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அதுவும் பிரான்ஸ், சில்வர்ல ஒண்ணும் பெரிய இன்கம் வராது. நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கேயோ இருக்கு. ஓகே. நம்ம பிரான்ஸ், சில்வர்லயே வந்து நம்ம பர்ச்சேஸ் ஹோல்ட் பண்றது, டீம மிஸ்லீட் பண்றது, அவங்களுக்கு சொல்லி தரத நிறுத்துறது, ஒரு பக்கம் ஒரு ஒரு மாரி, இன்னொரு பக்கம் இன்னொரு மாரியும் நம்ம வந்து பிஹேவ் பண்றது, சப்போர்ட் பண்றது. ஓகேவா? அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. நானும் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணும்போது, இதே மாரி டிசம்பர் மாசம் ஓகேங்களா? 30ஆம் தேதி தான். இன்னைக்கு 29ஆம் தேதி டிசம்பர். நான் 30ஆம் தேதி 2019 30ல வந்து 30ஆம் தேதி டிசம்பர் மாசம் நான் ஜாயின் பண்ணேன். காலையில ஐடி போட்டாங்க. ஈவினிங் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் அந்த டிஎல்சிபில போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். அந்த பில்ல நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த டிஎல்சிபில அன்னைக்கு போட்ட அந்த ஃபர்ஸ்ட் பில்லு. ஓகேவா? நான் காலையில ஐடி போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் அதுதான். அன்னைக்கு அன்னைக்கு டேட்லயே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் வந்து இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணியிருந்தா புது வருஷம். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணியிருந்தா புது மாசம். புது மாசம், புது வருஷம். நான் எதுக்குமே வெயிட் பண்ணல. எனக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சின்சியரா எடுத்து பண்ணேன்.
ஓகேவா? நமக்கு வந்து இப்ப இந்த மாசம் என்ன வரும்? அப்படின்லாம் நான் என் வேலைய நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது பாட்டுக்கு போச்சு. அது பாட்டுக்கு டெவலப் ஆகும். அது பாட்டுக்கு இன்கம் குரோ ஆயிட்டு இன்கம்ம கால்குலேட் பண்ணி, இன்கம்ம யோசிச்சு, நம்ம வந்து வேலைய செய்யக்கூடாது. வேலைய பாட்டுக்கு செய்யணும். இன்கம் வரதுக்கான எந்த மாரி லெக் போடணும், எப்படி இது பண்ணணுங்கிறத புரிஞ்சுகிட்டு நம்ம வேலைய பாட்டுக்கு செய்யணும். இன்கம்ம நீங்க முன்னாடி வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. இன்கம் அதுல ஒரு பார்ட். ஓகேவா? இன்கம் வந்து பின்னாடி தான் வரும். வேலை செஞ்சா தான் இன்கம் வரும். ஓகேவா? இது வந்து ஜாப் மாரி நெனச்சுக்கிட்டு இந்த மாசம் வேலை செஞ்சா எனக்கு என்ன மாசம் வருமானம் வரும். அப்படி கிடையாது. இது வந்து பிசினஸ். மெதுவா தான் டெவலப் ஆகும். மெதுவா தான் வந்து குரோத் இருக்கும். அதனால வந்து பிசினஸ்ல யாருமே வந்து உங்க பர்ச்சேஸ் வந்து இன்னும் பண்ணாம இருக்கிறீங்க. இன்னும் பர்ச்சேஸ் யாராவது இந்த மாசத்துல முடிக்காம இருக்கீங்கன்னா முடிங்க. உங்க பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் பிவிய கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லாருமே செல்ஃப் பிவி வந்து 100 பிவி இருக்கிற மாரி பாருங்க. நான் 100 பிவி தான் கேட்கறேன். ஓகேவா? நீங்க 200 பிவி பண்றேன், 500 பிவி பண்றேன், 1000 பிவி பண்றேன். எனக்கு அது வேண்டவே வேண்டாம். நீ அதுக்கு மேல பண்றீங்கனாலே நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஓகேவா? இப்ப மேடம் சொன்ன மாரி தான். ஓகேவா? எங்களுக்கு தேவை வந்து 100 பிவி பண்ணிட்டு பிசினஸ் பண்ணி நீங்க சம்பாரிக்கணும். ஓகேவா? அத வந்து நல்லா புரிஞ்சுகிட்டு பிசினஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க உங்க பர்ச்சேஸ வந்து இன்னைக்கு, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. இங்க நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது பிரேமானந்த் அன்மியூட் பண்ணியிருக்கேன். பேசுங்க. தேங்க்யூ பிரதர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவரிவன். பிரேமானந்த் சிறுவர் டிராஃபிக் ஸ்டேஜ். ஸோ இப்போ சரவண சொன்ன மாதிரி தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் 21 என்னோட டேட் ஆஃப் ஜாயினிங். கரெக்டாக இயர் ரெண்டு மந்த் எண்டில் தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இப்போ இந்த வருஷம், அதாவது இப்போ லாஸ்ட் வீக் வந்து திருப்பூர் ஆஃப்லைன் மீட்டிங் போனோம். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 3 இயர்ஸ் அப்படிங்கிறது கமிட் ஆகுது இந்த விஷயத்தில். ஸோ இந்த 3 வருஷமா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே நான் பாயிண்ட் பண்ணி நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.